Hear real-world information instantly. News Global Library. காசாவில் தொடர்ந்து டஜன் கணக்கான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை காசாவை தாக்குவதைப் போல மேற்கு கரையிலும் அதிகமான பிரதேசங்களுக்குள் உள்நுழைந்து தாக்குதல்களை செய்து வருவதாக அல் ஜசீரா போன்ற செய்தி அறிக்கைகள் குறிப்பிடுகின்றது. நேற்று வியாழக்கிழமையிலிருந்து இஸ்ரேலிய படை கடுமையான தாக்குதல்களை காசா பகுதியில் செய்து வருவதாகவும் இதனால் அங்குள்ள மக்கள் பெரும் நெருக்கடிக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் போது சிறு பிள்ளைகளுக்கான ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் அதிகமான பிள்ளைகள் உயிரிழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்போது உருவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க இஸ்ரேலின் அடுத்த கொடூர நடவடிக்கையாக மேற்கு கரையிலும் சென்று அங்குள்ளவர்களை தாக்கி அங்கு காணப்படுபவர்களின் சொத்துக்களை சூறையாடி இஸ்ரேலிய மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய படை ஈடுபட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த இஸ்ரேலிய வந்தேரி மக்கள் சிலர் மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவம் போல வேடமடைந்து சில இஸ்ரேலிய குடியேறிகள் மேற்கு கரையில் காணப்படும் சிறிய பெரிய நகரங்களுக்கு நுழைந்து மேற்கு கரையில் உள்ள முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதும் கொள்ளையடிப்பதும் சேதம் விளைவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக நப்லஸ் என்ற இடத்திற்கு தெற்காக காணப்படும் மேற்கு கரையில் உள்ள பெய்டா எனும் நகரத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பதியப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பினால் இஸ்ரேலிய படை அப்பிரதேசத்தில் உள்ள மக்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளனர். இதனால் அங்கு ஒருவர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமடைந்த நிலையும் ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த பெய்டா நகரத்தை தற்போது முற்றுகையிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதனால் அங்குள்ள மக்கள் தற்போது வீடுகளிலிருந்து வெளியேற முடியாத வண்ணம் தங்களது தொழில்களை செய்ய முடியாத நிலையிலும் மருத்துவ காரணங்களுக்கு கூட தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற முடியாத நிலையில் அந்த பெய்டா நகரம் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த நிலைமையில் மேற்கு கரையில் காணப்படும் துல்கர் மற்றும் நூர் சாம்ஸ் போன்ற முகாம்களில் காணப்படும் 106 கட்டிடங்களை இஸ்ரேலிய ராணுவம் இடிக்க திட்டமிட்டுள்ளதாக மேலும் செய்திகள் பேசுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டு மேற்கு கரையில் உள்ள தலைவர் என்று சொல்லப்படும் அப்பாஸ் நெதன்யாவுடைய வீட்டில் நித்திரையில் இருக்கின்றாரோ என்று சமூக ஊடகங்களில் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் காசா மக்கள் பசி பட்டினியோடு காணப்படும் நிலையில் காசா மக்களுக்கு உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒரு கப்பல் காசாவை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அந்த கப்பலில் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காணப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த நேரத்தில் சர்வதேச கடல் பரப்பில் வைத்து இந்த கப்பலை நோக்கி இஸ்ரேலிய கடற்படையினர் பெரும் தாக்குதல் செய்து அந்த கப்பலை அழித்துள்ளனர் என்ற செய்தி தற்போது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நேற்று வியாழக்கிழமை காசாவில் உள்ள சிறுவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். எதற்காக தெரியுமா? தங்களுக்கு உணவு வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த சிறுவர்களின் ஆர்ப்பாட்டம் சர்வதேச மட்டத்தில் பேசப்பட்டதால் இன்று காசாவை நோக்கி பெரும் உணவு பண்டங்களோடு வந்த இந்த கப்பல் இந்த இஸ்ரேலிய கொடுங்கோலர்களால் அழிக்கப்பட்டது மிகவும் வேதனைக்குரிய செய்தியாகும். அடுத்த செய்தி என்னவென்றால், சிரியாவில் மறுபடியும் போர் முழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதாவது அமைதியாக காணப்பட்ட சிரியா தற்போது ஆங்காங்கே துப்பாக்கி பிரயோகங்களும் குண்டுகளும் வீசப்படும் காட்சிகளை காணக்கூடியதாக உள்ளது. நேற்று சிரியாவின் தற்காலிக பிரதமராக காணப்படும் அகமது சாரா அவர்களின் அரச மாளிகைக்கு அருகாமையில் இஸ்ரேலிய விமானப்படை குண்டு வீசியுள்ளது. தற்போது சிரியாவுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் வேறு வேஷமடைந்து சிரியாவை கைப்பற்றும் வேலைகளில் ஈடுபட்டு வருவது காணக்கூடியதாக உள்ளது. அதாவது இஸ்ரேலுக்குள் வாழும் முஸ்லிம்களிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு ட்ரூஸ் எனும் சமூகமாகும். இவர்களை பார்த்தால் முஸ்லிம்களை போலவே தென்படுவார்கள். தாடி வைத்திருப்பார்கள், தொப்பி அணிந்திருப்பார்கள். இவர்கள் இஸ்ரேலுக்குள் ஆங்காங்கே சிதறி வாழ்கின்றார்கள். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்தில் சிரியாவுக்கு அருகே உள்ள இஸ்ரேலிய பகுதிகளில் இந்த ட்ரூஸ் சமூகம் இஸ்ரேலோடு இணைந்து வாழ்கின்றது. ஆனால் இந்த இஸ்ரேலியர்கள் இந்த ட்ரூஸ் சமூகத்தை தங்களது நாட்டுக்குரிய ஒரு சமூகமாக அவர்கள் கருதுவதில்லை. இன்னும் அவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்படாத பிரச்சனையும் இஸ்ரேலுக்குள் உண்டு. அதே போல இந்த ட்ரூஸ் சமூகம் சிரியாவுக்குள்ளும் காணப்படுகின்றது. ஆனால் சிரியாவுக்குள் இந்த ட்ரூஸ் சமூகத்துக்கு பிரஜா உரிமை காணப்படுகிறது. அதாவது இவர்கள் சிரியர்கள் என்றே அழைக்கப்படுகின்றனர். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவில் காணப்படும் ட்ரூஸ் சமூகத்துக்கு தற்போதைய தற்காலிக சிரியாவின் இடைக்கால பிரதமர் அகமது சாரா அநீதி இழைப்பதாக கூறிக்கொண்டு சில நாட்களாக சிரியாவுக்குள் ஆர்ப்பாட்டம் செய்த இந்த சமூகம் தற்போது ஆயுதங்களை கொண்டு சிரியாவின் ராணுவத்தை எதிர்க்க முனைந்து வருகின்றனர். சிரியாவின் இஸ்ரேலை ஒட்டிய பல பகுதிகள் இந்த ட்ரூஸ் சமூகத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனால் சிரியா ராணுவத்திற்கும் இந்த ட்ரூஸ் சமூகத்துக்கும் இடையில் பாரிய மோதல்கள் அங்கே இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த ட்ரூஸ் சமூகத்திற்கு யார் ஆயுதம் வழங்கி இருப்பார்கள் என்பது உங்களுக்கு புரியும். இந்த ட்ரூஸ் சமூகத்தின் பெயரை கொண்டு சிரியாவின் பல பகுதிகளை கைப்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்த இஸ்ரேல் செய்து வருவது போலவே அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அகமது சாரா அவர்களின் அரண்மனைக்கு அருகாமையில் நேற்று குண்டு வீசியது இஸ்ரேல். அதே போல இன்று நெத்தன்யாகுவின் வீட்டுக்கு அருகாமையில் பெரியதொரு இஸ்ரேலிய சமூகம் ஆர்ப்பாட்டம் செய்தது. அது என்ன ஆர்ப்பாட்டம் என்றால், சிரியாவில் ரூர் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும், சிரியாவுக்குள் இஸ்ரேல் தலையிட வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களது அரண்மனைக்கு முன்னால் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கிறது. மேலும் இந்த ரூர்
குர்த் சமூகத்தின் ஆன்மீக தலைவரை அழைத்து தங்களது சமூகத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் நான் ஈடுபடுவேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு வாக்குறுதியை வழங்குகின்றார். இந்த செய்தி நேற்றைய ஊடகங்களில் காண கிடைக்கின்றது. இவை அனைத்தையும் நாம் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது சிரியாவுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் நுழையப் போகின்றது, சிரியாவின் பல இடங்களை கைப்பற்றப் போகின்றது என்பதை நாம் யூகிக்கக்கூடியதாக உள்ளது. சரி சகோதரர்களே, அடுத்த செய்திகளோடு உங்களுடைய சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்தின் செய்தி அறிக்கை.